ஹாய். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காஃபி பீன் பற்றி பார்த்தோம். அந்த காஃபி பீனுக்கும் லிவரோடைய ஹெல்த்துக்கும் எப்படி ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் அது ஹை லெவலில் பார்த்தோம். அதை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காஃபி பீனை எப்படி ப்ரூ பண்ணணும், அது ப்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டிவைஸ் பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில். இதுதாங்க அந்த டிவைஸு. ஸோ இந்த டிவைஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பவுல் இருக்குது, அப்புறம் ஒரு கப் கொடுத்துருக்காங்க. அந்த கப் மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஒரு ஸ்பூன் உள்ளார் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்குது. இது என்னென்னு அப்புறமேட்டு பார்ப்போம். இங்கே ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். லைக் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. லைக் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ன்னு இருக்குது, போர் ஓவர் இருக்குது, ஃபில்டர்ன்னு இருக்குது, அப்புறம் சிஃபான், மொக்கா அண்ட் எஸ்ப்ரெஸோ. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரூவிங் மெத்தட் ஆஃப். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் தான். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி பீன்ஸ் வந்து ஒரு மாதிரி கார்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணணும். இது ஒரு இந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வந்து அதோடைய கிரைண்டிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். லைக் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் காஃபி, அதே மாதிரி சிஃபான், மோக்கா, அது மாதிரி கடைசியில் வந்து எஸ்ப்ரெஸோ நீங்கள் ஒன்றில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. பட் நான் இன்னும் அதெல்லாம் ட்ரையே பண்ணலை. பிகாஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபியில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காஃபியோடைய ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆயில்ஸ்லாம் வந்து அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரூவிங் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ். ஸோ இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் குயிக்காக காமிச்சிடுறேன். இதில் வந்து 10 செகண்ட்ஸ் இருக்கா. ஸோ இதை நம்ம குறைச்சிக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் 26 தான் வைப்பேன். அதான் வந்து உங்களுக்கு கோர்ஸாக வரும் உங்களுக்கு. ஸோ யா அரோமா வருது. ஸோ இதுதான் அந்த கார்ஸாக கிரைண்ட் பண்ண நம்ம காஃபி பீன்ஸு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக எடுத்து நம்ம இதில் ப்ரூ பண்ணும்போது அதில் இருக்கிற கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரூ ஆகி உங்களுக்கு தண்ணியில் இறங்கி அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாக் காஃபியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் மெத்தடில் எப்படி ப்ரூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவை இந்த காஃபி லவர்ஸ்க்குன்ற மட்டும் இல்லை, யாருடைய லிவர் ஹெல்த் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்றது. அதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லிவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.